Hi friends and families, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு கண்டென்ட்டோட தான் வந்திருக்கோம். என்ன கண்டென்ட்னா இதுக்கு முன்னாடி மிதுன்னு ஒருத்தனை வச்சு பண்ணோம். அந்த தம்பி இதே மாதிரி கார் செட்டப் உள்ள பண்ணோம். அது சரி அந்த கதையை தம்பி இப்போ சொல்லுவோம். அதை கேட்டு அதுக்கப்புறம் நம்ம இன்னைக்கு ஒரு தம்பி நம்மளை போறப்ப வழி மறைச்சி நான் ஒரு கதை சொல்றேன்னு சொன்னான். சரி அவனை கூப்பிடலாம். இப்ப தம்பி இங்கே தான் ஒழிஞ்சிருக்காப்புல மேலே வைப்பா. ரொம்ப இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. கூவுடா அடிக்காத. ஹலோ உன் பேர் என்னடா தம்பி? ராஜேஷ். இந்த மாதிரி நிகழ்ச்சி இதுக்கு முன்னாடி நிறைய நடந்திருக்குது. ஆனால் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஏதோ கதை சொல்கிறேன்னு சொன்னி அந்த கதையை சொல்கிறியா? நான் நேரில் பார்த்ததும் சொல்லிவிட்டேன். அந்த வீடியோலாம் பார்க்குறப்ப சொல்கிறதா என்னன்னு தெரியல, பயமாக இருக்கு. ஏன்டா பயப்படுறேன்? நம்ம தானே பேசிக்கிறோம். நம்ம தான் யாரும் பயப்படுற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை. சொல்லி பேச போகிறாங்க. இல்லைண்ணே, ஆர்சிபி கப் அடிக்கிற மாரி ஒரு கனவு கண்டுண்ணே. கையில் ரப்பரை போட்டுக்கிட்டேன், இழுத்துக்கிட்டு இங்கே பார்த்துக்கோங்க. இழுக்கிற எப்படா ஃபைனல் மேட்ச்சில். சரி விராட் கோலி ஃபேன்ஸ்லாம் விராட் கோலின்னு ஸ்டேடியத்தில் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு பாலுக்கு 6 ரன் அடிக்கிற மாரி இருந்தது. அதில் ஒரு பாலுக்கு 6 ரன்னும் விராட் கோலி அடிச்சிட்டாரு. அடித்ததும் எஸ்ஆர் கட்சிக்கு ஆப்போசிட்டாக விராட் கோலி டீமு ஆர்சிபி ஜெயிச்சதும் எனக்கு இந்த இதெல்லாம் கனவுல வந்தது. என் கனவுல ஆர்சிபி பிடிக்கும், இருந்தாலும் சிஎஸ்கே ஃபேன். சாம்பார் அப்ப எனக்கு இந்த கதையை வீடியோவை பாருங்க, நல்லா இருக்கும். ரொம்ப நன்றிடா தம்பி. நன்றி. உனக்கு ஏதாவது சொல்லணுமா? ஆமாண்ணே, லைக் பண்ணிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, வீடியோ லைக் நிறைய போடுங்க. நீங்கள் லைக் பண்ணிங்க, தம்பி சொன்ன மாதிரியே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. சிறிய கிராமத்தில் வசித்திருந்த ராஜேஷ் என்ற சிறுவன் கிரிக்கெட் மேட்ச்களை மிகுந்த ஆர்வத்துடன் ரசிப்பவன். குறிப்பாக ஐபிஎல் கிரிக்கெட் போட்டிகள் அவன் மனதில் ஒருவித நெருக்கத்தை கொண்டிருந்தன. ஒரு நாளில் அவன் கனவில் ஐபிஎல் இறுதிப் போட்டி நடந்தது. அந்த போட்டியில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியும் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணியும் மோதின. களத்தில் ஆர்சிபி அணியின் சூப்பர் ஸ்டார் விராட் கோலி தனது அற்புதமான ஆட்டத்தால் அனைவரையும் மெய்மறக்கச் செய்தார். அவர் 100 ரன்களை அடித்து அசத்தினார். ஆனால் கடைசியில் ஆர்சிபி வெற்றி பெற ஒரு பந்தில் 6 ரன்கள் தேவைப்பட்டது. அந்த நெருக்கடியான சூழலில் விராட் கோலி கடைசி பந்தை மிகப்பெரிய சிக்ஸராக அடித்தார். அந்த தருணத்தில் முழு அரங்கமும் ஆர்சிபியின் வெற்றியை கொண்டாடியது. பல ஆண்டுகளாக வெற்றிக்காக போராடி வந்த ஆர்சிபி அணி இப்போது கோப்பையை கைப்பற்றியது. இதை பார்த்த சிறுவன் ராஜேஷ் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார். அவன் மனதில் இருந்த ஆர்சிபி அணியின் வெற்றிக்கான கனவு இப்படி ஒரு வியப்பான முறையில் நிறைவேறியதற்கு மகிழ்ச்சியோடு சிரித்தபடியே கனவில் இருந்து விழித்தான். இந்த கனவு அவன் வாழ்வில் ஒரு மறக்க முடியாத சந்தோஷ அனுபவமாக அமைந்தது.